எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரைங்க. இது எங்கள் ஊரில் சுக்குட்டி கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இதில் ஒரு கடையல் தாங்க செய்ய போகிறோம். இதில் அந்த காயெல்லாம் போடக்கூடாதுங்க, வெறும் கீரை மட்டும்தான் போடணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 2 வரமிளகா போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுக்குட்டி கீரையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரை வேகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. மற்ற கீரையெல்லாம் சீக்கிரம் வெந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. அதுவும் இந்த வேக்காடெலாம் பத்தாதுங்க, 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்துட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம கீரையை ஆற வச்சிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த ஆற வச்சு இந்த கீரையும் போட்டுக்கோங்க. நான் 2 வரமிளகா போட்டிருப்பேன், அதில் ஒரு மிளகா எடுத்துட்டுங்க. நம்ம அரைக்கிறதுனால காரம் அதிகமாகிடுங்க. இது கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் போட்டுட்டு பல்ஸ் விட்டுக்கோங்க. அரைச்சிடாதீங்க, ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியில் பல்ஸ் விட்டு எடுத்ததே ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா சுடு சாதத்துக்கு கூட அந்த வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த கீரை கடையல். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.